அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிக சிறப்பாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து மிக சுமூகமாக பல்வேறு விஷயங்களை எல்லாம் முடித்து இன்றைக்கு பிரச்சாரத்தை ஏற்கனவே அவர் தொடங்கியிருக்கின்றார். நிச்சயமாக நானுமே இன்றைக்கு காலையில் நாங்களும் இன்றைக்கு ஆலங்குடி வெற்றி வேட்பாளர் தம்பி தனவன்மல் அவர்கள், அதே போல் புதுக்கோட்டையில் நம்ம திருமை வெற்றி வேட்பாளர் வைரமுத்து அவர்கள் எல்லாருமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சமாதிக்கு சென்று, அம்மாவுடைய சமாதிக்கு சென்று அங்கேயும் நாங்கள் ஆசி பெற்று குலதெய்வத்தை சாமி கும்பிட்டு இங்கே நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்குகிறோம். மக்கள் ஆதரவு கள நிலவரம் நீங்கள் அதான் கேட்குறீங்க. கள நிலவரம் என்பது மக்களுடைய ஆதரவு என்பது மக்களுடைய மன அலை என்பது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் சாமானிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி. இந்த மக்கள் ஓட்டம்தான் அப்படியே படிப்படியாக அலையாக மாறி அந்த அலை முழுமையாக இன்னும் இந்த 20 நாளில் வீசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக இந்த ஆட்சி அகற்றப்பட்டு அதிமுகவுடைய ஆட்சி சிறப்பாக வரும். தொடர்ந்து சந்திப்போம், தொடர்ந்து பேசுவோம். ரெண்டு தொகுதியில் நிற்கிறாருன்னு பார்க்குறேன். அது நீங்கள் அவர்கிட்ட தானே கேட்கணும். சமூக ஓட்டு 2ல் நிற்கலாம், இல்லை 20ல் நிற்கலாம். அதில் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான் சொன்னார் 234 நிற்கிறேன்னு. அதே அவர் பண்ணியிருந்துருக்கலாம். தொடர்ந்து சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மக்களுடைய என்ன ஓட்டம், கள நிலவரம் என்பது திரை நிலவரம் என்பது வேறு, கள நிலவரம் என்பது வேறு. நீங்கள் திரை நிலவரத்தை கேள்வியாக எழுப்புகிறீர்கள். நான் கள நிலவரத்தை பதிலாக சொல்கின்றேன். நன்றி, வணக்கம்.